வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேலை எதுக்கிறதுக்காக இந்த சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றியும் இன்னும் நிறைய மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் சார்ந்த அப்டேட்ஸை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இஸ்மாயில் ஹனியே சமீபத்தில் கொல்லப்பட்ட ஹமாஸோட மிக முக்கியமான ஒரு தலைவருங்க. அவர் மட்டும் கொல்லப்படலை, அவர் கூட இன்னொரு பாடிகார்டும் கொல்லப்பட்டிருந்தார். அவர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இவர் தான் ஹனியா கூடியே இருந்தவர். கிட்டத்தட்ட நெடலாக இருந்த மெய் பாதுகாவலர் தான் அவங்க சேர்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கன்றதா யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க. இஸ்ரேலை கேட்டால் நாங்கள் பண்ணவே இல்லைன்றாங்க. வேறு யார் இதை தைரியமாக பண்ணியிருக்க முடியும்? அதுவும் இப்போ ஏற்பட்ட ஒரு அமைப்புக்கு எதிராக. இந்த நபரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இஸ்ரேலில் மோஸ்ட் வாண்டட்னு அறிவிக்கப்பட்டவர் இவர். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கடந்த 2014 வருஷம் இந்த ஹமாஸ் தரப்புலேருந்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று முன்னெடுக்கப்படுது. இதில் ஐடிஎஃப்ஐ சேர்ந்த 5 சோல்ஜர்ஸ் உயிரிழக்கிறாங்க. 5 பேர் உயிரிழக்க மாஸ்டர் மைண்டாக இருந்து அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணது இந்த நபர் தானா. அப்பேற்பட்ட இவர் தான் ஹனியோட பாடிகார்டாக இருந்திருக்காரு. இப்போ அவரையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் இதை பண்ணியிருந்தாங்கன்னா பழி தீர்ப்புனா இப்படி இருக்கணுன்ற மாதிரி தான் 2014 நடந்த ஒரு விஷயத்துக்கு 2024 பழி தீர்த்திருக்க மாதிரி இருக்குது. கடந்த 1988 பார்த்தீங்கன்னா காசாவில் பிறந்தார் த வசீம். காசாவோட இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இங்கே ஷரியா சட்டத்தை ஃபுல்லாக படித்து முடிக்கிறார். சைத் சியாம் இவர் ஆக்சுவலாக ஹமாஸோட முன்னாள் தலைவருங்க. இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை தான் முறையாக ஆஸ் அ பாடிகார்டாக வசீம்க்கு கொடுக்குறாங்க. யார்? இந்த ஹமாஸ் அமைப்பில் இருந்தவங்க. இதுக்கு பிற்பாடு ஹமாஸோட மிலிட்ரி விங் இருக்குல்ல, இதில் மிக முக்கியமான பொறுப்பை அந்த பாடிகார்டு அலங்கரிக்கிறார். இவங்களெல்லாம் தொடர்ந்து 3 பெரிய லீடர்ஸ்க்கு, ஹமாஸில் இருக்க பெரிய லீடர்ஸ்க்கு இவர் பாடிகார்டாக சர்வ் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் கடந்து வந்த பிற்பாடு தான் காசாவை விட்டு ஹனியை வெளியேறினார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஹனியே கூடியே இருந்து அவரோட உயிரை ஃபுல்லாக பாதுகாக்கிற பொறுப்பு இவர் கொடுக்கப்படுது. இவரோட உயிர் பிரிஞ்ச பிற்பாடு தான் ஹனியே உயிரே பிரியணுன்ற நிலைமையில் இவர் ரெஸ்பான்சிபிளாக இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா அப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஹனியேவை கொல்றதுக்காக போட்ட ஸ்கெட்சில் இவர் சிக்கியிருக்காரா, இல்லைனா 2014 இது போல் ஆட்சியில் 2024 ரிவெஞ்சுன்ற மாதிரி இஸ்ரேல் இந்த வேலையை பண்ணிச்சான்னு இப்போ வரைக்கும் லிட்டரலாக புரியலைங்க. ஆனால் என்ன திரும்ப இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரிய மாட்டுது. விமானப்படை தாக்குதல் நடத்தாமலேயே இப்போ ஏற்பட்ட அட்டாக் ஒன்று நிகழ்த்தப்பட்டு ஹனியவையும் இவரையும் கொண்டு இருக்காங்கன்னா, எப்படி மற்றவங்கள்லாம் பிழைக்க செஞ்சு இந்த 2 டார்கெட்டை மட்டும் ஹிட் பண்ணியிருப்பாங்க? இது என்ன உளவு தகவல்னே தெரிலங்க. இவ்வளோ அக்யூரஸியாக நினச்சி கூட பார்க்க முடியல. எக்ஸிக்யூட் பண்ணவங்க வேற லெவலில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சவுதி அரேபியா இதுவும் ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை நாடு தான். ஈரான் இதுவும் ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை நாடு தான். ஆனால் இந்த 2 நாடுகளுக்குள்ள பல தசாப்தங்களாகவே ஒரு போட்டி போய்கிட்டே இருக்குங்க. அதாவது இஸ்லாமிய நாடுகளுக்கு யார் தலைமை தாங்கிறது, யார் லீடு, இந்த ஒரு ஈகோ கிரைசிஸ்னு நீங்கள் சொல்லலாம். இதில் சவுதி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் டாமினன்ட்டுன்றாங்க. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான்ப்பா டாமினன்ட்டு, இதான்ப்பா பூர்வீகம் அப்படின்றாங்க. ஸோ 2 தரப்புலையும் ஒரு பெரிய போர், வார்த்தை போராக பல ஆண்டுகளாக போய்கிட்டு இருக்கு. இந்த நீண்டகால எதிரிகள் இருக்காங்களே, இவங்க சித்தாந்தம்ன்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சி மார்க்கம் ரீதியாக போராடணுன்றது சார்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டமைக்க வாய்ப்பு இருக்கிறதா இப்போ ஒரு பெரிய தகவல் கசிஞ்சிருக்கு. நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த நெருப்பு என்னன்னு இப்போ சொல்கிறேன். கடந்த 1ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சவுதி அரேபியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. 2 பேரும் பேசியிருக்காங்க. இது அப்போவே இந்த நியூஸ் வெளியே பிரேக் ஆச்சு. ஆனால் சரி ஒரு தகவலாக மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தா சவுதியோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருந்தாங்க. ஆமாங்க, பைலாட்டரல் ரிலேஷன்ஷிப் சார்ந்து பேசணும், மியூச்சுவலாக இது போல் ஒத்துழைப்புகள் இருக்கணுன்ற மாதிரி பேசணும்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பேச்சோட முடிவு இருக்குல்ல, நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அது இதுன்னு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு பேசணுன்ற விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு தான் எல்லாருமே அசியூம் பண்ணோம், ரைட்டு இஸ்ரேலுன்ற பொதுவான எதிரியை வீழ்த்துறதுக்காக சவுதி அரேபியாவும் ஈரானும் கூட்டு சேரலாமோன்னு சொல்லிட்டு. இந்த சவுதி இஸ்ரேல் 2 தரப்பு சார்ந்த இந்த உறவு இருக்குல்ல, அதை பற்றி இப்போ கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். இந்த ஈரானுக்கும் சவுதிக்கு இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவே இல்லை. இஸ்ரேல் தோற்றம் பெற்று இவ்வளோ ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் இந்த 2 நாடுகளும் இது ஒரு தனி நாடுன்ற அந்தஸ்தை கொடுக்கவே இல்லைங்க. அதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. இது முழுக்க மார்க்கம் சித்தாந்தத்தை பேஸ் பண்ணது. சவுதி அரேபியா என்னதான் அமெரிக்காவுக்கு ஒரு உற்ற நட்பு நாடாக திகழ்ந்தாலும் அவங்க இந்த முடிவில் அமெரிக்கா சொல்கிறத கூட கேட்கல. சித்தாந்த ரீதியாக இஸ்ரேல் எங்களுக்கு வேணாங்க, வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. அதான் அந்த ஒரு ரெக்கக்னிஷனும் கொடுக்காமல் இருக்காங்க. சவுதி இன்னும் இஸ்ரேல் கூட நெருங்க கூட இல்லைங்க, அதுக்கு ட்ரை கூட பண்ணல. நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், போதும், 2 பேரும் ஒன்றா இருக்க வேணான்னு அவங்க அந்த ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒருவேளை ஈரானும் சவுதியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா
இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்காக சவுதி அரேபியா கோபத்தை எங்கேருந்து சம்பாதிக்கும் தெரியுமா? அமெரிக்கா கிட்ட இருந்து தான். ஏன்னா இஸ்ரேலை தொட்டா அமெரிக்காவை தொட்டதுக்கு சமம். இஸ்ரேலுக்கு இப்போ வரைக்கும் ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் வழங்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். நீ இப்போ கலகு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் அமெரிக்கா இஸ்ரேலை வச்சு நல்ல கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அமெரிக்காவோடு சவுதி அரேபியா நல்ல நட்பு கொண்ட நாடுங்க. மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸு. இந்த கஷோக்கின்ற ஒருத்தர் கொலை பண்ணப்பட்ட ஞாபகம் இருக்கா? ஒரு பத்திரிகையாளர். அப்போ தான் அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையில உறவுன்றது பெருசாக விரிசலை சந்திச்சுது. அதுக்கப்புறம் அதை ஒட்ட வச்சிட்டாங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நல்லா போயிட்டுருக்க இந்த உறவு இஸ்ரேலால் கொஞ்சம் தவிடுபடியாக வாய்ப்பு இருக்கிறதா இப்போ எல்லாருமே கணிச்சிருக்காங்க. ஸோ நாமெல்லாம் இப்போ அசியூம் பண்ணுறது பொது எதிரியான இஸ்ரேலை சமாளிக்க இந்த நீண்டகால எதிரிகளான ஈரானும் சவுதியும் கை கோக்குறாங்களா இல்லையான்றது தான் பார்ப்போம். இந்த விவகாரத்தில் கேம் சேஞ்சராக சவுதி மாறுமான்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவர் இப்போ ஒரு உரை நிகழ்த்தியிருக்காருங்க நாட்டு மக்களுக்காக. அதில் பல விஷயங்கள், அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு பெரிய போரை சந்திக்க போகுது அப்படின்னா அந்த நாட்டோட தலைவர் திடுதிப்புன்னு ஒரு உரையை நிகழ்த்துவார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இந்த உரை அமைஞ்சிருக்கு. என்னென்னு நம்ம சொல்லியிருக்காரு அவர்? மிக முக்கியமான உரை மக்களே, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான செய்தியை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சவாலான நாட்களை நாம் கடக்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராக்சிஸ் வாரை இனிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இஸ்ரேல் பண்ணிடும் போல இருக்குது. இனி ஒவ்வொரு நாளும் உச்சகட்ட பதட்டம் நிலவும். நமக்கு எல்லா திசைகளில் இருந்தும் ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை நம்ம தற்காலிகமாக கடந்து போனால் ஒரு முறையும் நாம் அப்படி தான் கடந்து போயிட்டுருக்கணும், நிம்மதி இல்லாமல் இருக்கணும். இந்த முறை மொத்தமாக முடிச்சு விட்டுருவோம். எல்லாருமே ஒன்றிணைஞ்சு அச்சுறுத்தல்களை சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. காசா போர் இருக்குல்ல, இது ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதாவது ஈரானோட சாத்தானிய அமைப்புகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் களை எடுத்தே ஆகணுன்றது தான். இப்போ இந்த இலக்கில் முக்காவாசியை நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சி இருக்குல்ல, அதை கொஞ்ச நாட்களில் நம்ம கண்டிப்பாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிடுவோம். 3 மிக முக்கிய சாத்தான்கள்னு சொல்லிட்டு ஹமாஸ், ஹவுதீஸ், ஹெஸ்புல்லா இந்த அமைப்புகளை சொல்கிறாரு நெத்தன்யாகு. இவங்களை பற்றி சமீபத்தில் நான் கூட யூஎஸ் காங்கிரஸில் பேசியிருந்தேன். இப்போ உச்சகட்ட ஆக்ஷனில் இறங்கி இருக்கேன். கவலைப்பட வேணாம், வெற்றி நமக்கு தான் அப்படின்னு இருக்காரு. யூஎஸ் ப்ளஸ் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் இந்த விவகாரம் இருக்குல்ல, இது வெளியில் மட்டும் கிடையாதுங்க. யுஎன்எஸ்சி இருக்கு பாருங்க, ஐநா பாதுகாப்பு சபை, அதுக்குள்ளேயும் பயங்கரமாக எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ உள்ள இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் ராபர்ட் வூட். இவர் தான் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர். அப்பேற்பட்ட இவர் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. என்ன சொல்கிறா அப்படி? சிரியா, லெபனன், ஈராக் இங்கே இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவுறதே இந்த ஈரான் தான். அவங்க அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அப்பாவி மக்கள் மேலே பிரயோகப்படுத்துகிறாங்க, பல பேரை கொன்று குவிக்கிறாங்க. உலக பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குறதே ஈரான் தான் அப்படின்னு இந்த மனுஷன் பேசியிருக்காருங்க. இவர் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா அமெரிக்காவே நேராக பேசுகிறதுக்கு சமம். அப்பேற்பட்டதான் அம்பாசிடர் போஸ்ட்டு. அதுலேருந்து இது சொல்லியிருக்காரு. உலகம் பதட்டத்திலேயே இருக்குல்ல, இதுக்கு காரணமே ஈரான் தான். உலக நாடுகள் ஈரானுக்கு புத்திமதி சொல்லுங்கள், அதை விட்டு கூட்டு செல்லாமல் வேணான்றதை பற்றிலாம் யோசிக்க வேணாம், புத்திமதி சொல்லுங்கள், இல்லைன்னா உலக அமைதி இருக்குல்ல அது திரும்பாமல் போயிடுங்க அப்படின்னு இருக்காரு. இவர் பேசி முடிச்சதுமே இவர் பேசினாருங்க. இவர் பேர் அமீர் சயித் இரவானி, ஐநாவுக்கான ஈரான் தூதர். இவர் தான். இவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் செய்கிற எல்லா கொடுமைகளுக்கும் அமெரிக்காவும் ஒரு முழு முதற் காரணம், ஆதரவு வழங்குறதே அவங்க தான். எரியறதை பிடுங்கிட்டா புகையிறது ஆட்டோமேட்டிக்காக நின்ற போது இஸ்ரேலுக்கு ஆயுதம் அண்ட் உளவு தகவல் இது எல்லாத்தையும் வழங்குறதுல அமெரிக்கா ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. இவங்க எப்படி அமைதியை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்குது ஈரான். யுஎன்எஸ்சி இருக்குல்ல, அது இப்போ ஒரு டெட் லாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 தரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பலம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈரானுக்காக ரஷ்யாவும் சைனாவும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 2 பக்கமும் ஈக்குவல் பலம். இந்த நேரத்தில் அமெரிக்கா பகீர் அறிவிப்பு ஒன்றதே வெளியிட்டிருக்குங்க. அதாவது எங்களுக்கு போரில் நாட்டம்லாம் கிடையாது, ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா நாங்கள் பயன்படுத்தி பண்ணுற மாதிரி தான் அந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு, பயங்கரவாத அமைப்புகள் ஒன்று சேராமல் இருக்கிறதே நல்லது. எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக அந்த ப்ராக்சிஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் ஒன்று சேராமல் இருக்கிறதே நல்லது. அவங்க மட்டும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் உடனடியாக களத்தில் இறங்குவோம், இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அமெரிக்க வீரர்கள் உள்ளே வராங்களா இல்லையா அதை பற்றி அமெரிக்கா எதுவுமே சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு லைனை மட்டும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சேர்த்துட்டாங்கன்னா ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேலை பாதுகாக்க நாங்கள் எல்லா உதவிகளும் பண்ணுவோம், ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க, இல்லைனா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு அமெரிக்கா வார்ன் பண்ணியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் விதை போட்டார் ஞாபகம் இருக்கா? ஈரானோட சுப்ரீம் லீடரான அலி கமேனி அவர்கள்.
இவர் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட செய்தி தெரிய வந்ததுமே உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாருங்க. அப்போ என்ன சொன்னார்? எல்லாருமே நேரடியாக அட்டாக் பண்ணுங்க, இஸ்ரேலால் பிரச்சனைனா டைரெக்டாக நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதாவது ஈரான்ற ஒரு நாடு இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை அடிக்கிறது, அமைப்புகள் சேர்ந்து ஒரு நாட்டை அடிக்கிறத பற்றி நான் பேசலை, ஒரு கண்ட்ரி ஒரு கவர்மெண்ட்டே ஒரு நாட்டை அடிக்கிறது, இதுக்கெல்லாம் தயாராக இருக்கலான்னு ஈரானோட ஹையர் பொசிஷனில் இருக்க மிலிட்ரி கமாண்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாருக்கும் ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாருங்க. ஸோ இவர் அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ண பிற்பாடு தான் இப்போ இவ்வளோ கலைபுரம் ஒரு நாடு தரப்புல இருந்த ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த ஈரானோட ப்ராக்சிஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸு, அப்புறம் ஹவுதீஸு, இன்னும் ஒரு சில அமைப்புகள், இந்த அமைப்புகளோட பெருந்தலைகள் கூட ஈரானோட பெருந்தலைகள் சந்தித்து பேசியிருக்கான்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. எதுக்காக இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு அமைஞ்சிருக்கணும்? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கான்டென்ட் பேஸ் பண்ணி நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. எந்நேரமும் இஸ்ரேலை ஈரான் அப்படின்னா ஈரான் தரப்பெல்லாம் சேர்ந்து தாக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு எழுந்திருக்கு. இந்த முறை இஸ்ரேல் முந்துமான்றது தான் அடுத்த கட்ட கேள்வியே. ஏன்னா ஈரான் அடித்த பிற்பாடு இஸ்ரேல் அடிக்கிறது ஒரு தார்மீகமாக ஒரு காரணம் கிடச்சிரும், நீ என்னை அடிச்சு அதனால் நான் திருப்பி உன்னை 10 அடி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரேல் இந்த முறை அதுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போங்க. எப்போ ஏற்பட்ட புயல் கிளம்ப போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் பதட்டத்தோடு தான் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.